நம்ம வாழ்க்கையில நம்ம பலவிதமான நபர்களை சந்திச்சிருப்போம். அதுல ஒரு சில பேரு பஜ்ஜி, போண்டா, ஸ்நாக்ஸ், பீட்சா, பர்கர்னு ஜங்க் ஃபுட்டா போட்டு அடிச்சு நொறுக்குவாங்க. இன்னும் ஒரு சில பேரு கேம்ஸ், ரீல்ஸ்னா பைத்தியமா அதிலே மூழ்கி போய் இருப்பாங்க. இன்னும் ஒரு சில பேரு பான், ட்ரிங்க்ஸ், சிகரெட்னு அடிக்ட் ஆகியிருப்பாங்க. இவங்க கிட்டலாம் நம்ம போய் இதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம்ல, இல்லைனா ஹெல்த்து, மைண்டு, லைஃப்னு எல்லாமே கடைசியில் கெட்டு போயிடும்ன்ற ஒரு அக்கறையில் சொல்வோம். அதை கேட்ட அவங்கள நிறைய பேர் காமனாக சொல்கிற பதில் இதுவாக தான் இருக்கும். நமக்கு இருக்கிறதே ஒரே ஒரு லைஃப் தான், அதை சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போவோமே, என்ன கண்ட்ரோல் பண்ணி என்ன ஆகிட போகுது, நீயும் சாக தான் போகிற, நானும் சாக தான் போகிறேன், நீ ஹெல்த்தியாக சாப்பிட்டு என்னை விட 100 வருஷம் எக்ஸ்ட்ராவாக வாழ்ந்துட போகிறேன்னு நக்கலாக பேசுவாங்க. இந்த மாதிரி பேச்சுகளை நானே பர்சனலாக நிறைய பேர்கிட்ட வாங்கியிருக்கேன். அந்த மாதிரி பேசுகிறவங்க வாழ்க்கையெல்லாம் கடைசியில் எதில் போய் முடியும்னு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்கிற வகையில் தான் இன்னை வீடியோ இருக்க போகுது. ஸோ வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். வெல்கம் டு மை சேனல் அண்ட் நான் உங்கள் அன்பான இஷ்யூ. ஒரு ஊரில் ஒரு வயதான துறவி சாகர நிலையில் தன்னோட உயிர் பிரியும் தருவாயில் இருக்காரு. அப்போ தனக்கு அடுத்து தன்னோட தலைமை துறவி பொறுப்புக்கு வரப்போற ஒரு இளம் துறவிய பக்கத்துல கூப்பிட்டு இப்படி சொல்றாரு, உன் வாழ்க்கையில எப்போதுமே ஒரு பூனையை மட்டும் நுழைய விட்டுறாதுன்னு. இதை கேட்ட அந்த இளம் துறவிக்கும் ஒன்றும் புரியல, அவங்கள சுத்தி இருந்த மற்ற துறவிகளுக்கும் இதை பத்தி ஒண்ணுமே புரியல. இந்த விஷயத்த சொன்னதும் அந்த தலைமை துறவி இறந்து போயிடுறாரு. அவருக்கு ஈம சடங்குகள் எல்லாம் நல்லபடியா பண்ணி முடிக்கப்படுது. ஆனாலும் இந்த இளம் துறவி தன்னோட குரு சொன்னதே நினைச்சு தீவிரமா ஆலோசனையில இருக்காரு. அந்த நேரம் பார்த்து இன்னொரு மூத்த துறவி இதை கவனிக்கிறாரு. இந்த துறவி இறந்து போன தலைமை துறவி கூட பல வருடங்கள் ஒன்னா இருந்தவர். அவரை பத்தி எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சவர். இவர் போய் அந்த இளம் துறவி கிட்ட என்ன ஆச்சுன்னு கேட்க, அந்த இளம் துறவி இப்படி சொல்றாரு, நம்ம தலைமை துறவி இறக்கும்போது என்னோட வாழ்க்கையில எப்பவுமே ஒரு பூனைக்கு மட்டும் இடம் கொடுத்துறாதன்னு சொன்னாரு. அது ஏன் சொன்னாரு, எதுக்கு சொன்னாருன்னு இப்ப வர எனக்கு புரியலன்னு. இதை கேட்ட அந்த மூத்த துறவி, அட இத பத்தி உனக்கு தெரியாதா, இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய கதையே இருக்கே, சரி இப்போ நான் அதை உன்கிட்ட சொல்றேன் கேளு. பல வருடங்களுக்கு முன்னாடி நம்ம தலைமை துறவி ஆன்மீக ஞானம் பெறணும்ன்றதுக்காக தன்னோட மனைவி, பிள்ளைகள், சொந்த ஊரு, வீடுன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு இன்னொரு கிராமத்து பக்கத்துல இருக்கிற காட்டுக்கு போயிட்டாரு. அங்க போய் அவர் ஆழ்ந்த தியானங்களை பண்ண ஆரம்பிச்சாரு. உணவுக்காக அங்க பக்கத்துல இருந்த கிராமத்துக்கு போய் மக்கள் கிட்ட உணவு தானம் கேட்டு பசிய போக்கிக்கிட்டாரு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த துறவிக்கு அவர் தியானம் பண்ற இடத்துக்கு பக்கத்திலேயே ஒரு சின்ன குடிசையை உருவாக்கி கொடுத்தாங்க. கொஞ்ச நாளைக்கு பிறகு அந்த குடிசையில இருந்த துறவிகளோட துணிகளை பூரா எலிகள் கடிச்சு நாசம் பண்ணிடுச்சுங்க. இதனால வருத்தப்பட்ட துறவி உணவு தானம் கேட்க கிராமத்துக்கு போகும்போது அந்த எலிகள் பண்ண வேலைய சொல்றாரு. அப்போ அந்த ஊர் மக்கள் இப்படி சொல்றாங்க, ஐயா நீங்க ஒரு பூனை வளர்த்தா எலி தொல்லை இருக்காதுன்னு சொல்லி அவங்களே ஒரு பூனையும் இவருக்கு தராங்க. அந்த பூனையால என்னவோ அவர் குடிசையில இருந்த எலி தொல்லை தீந்துடுச்சு. ஆனா துறவிக்கு இன்னொரு புது பிரச்சனையும் முளைச்சுது. பூனைக்கு பசி தீர்க்க பால் கொடுக்கணும் இல்லையா, அதனால அதுக்கு பால் கேட்க அடிக்கடி அந்த கிராமத்துக்கு இவர் போக வேண்டியதா இருந்துச்சு. இப்போ ஊர் மக்கள் அவருக்கு இன்னொரு ஆலோசனையை தராங்க, ஐயா பாலுக்காக நீங்க அடிக்கடி இவ்வளோ தூரம் வர வேண்டாம், நாங்க எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு பசுமாடு தரோம், அதை வளர்த்தீங்கன்னா உங்களுக்கும் உங்க பூனைக்கும் சேர்த்து நீங்களே பால் எடுத்துக்கலாம்னு சொல்லி அவருக்கு ஒரு பசுமாடு தராங்க. இதனால பசுமாடு வளர்க்க தொடங்கின துறவிக்கு இப்போ இன்னொரு பிரச்சனை வருது. மாடுக்கு கொடுக்க புல் வேணும்ல, அது மட்டும் இல்லாம அதை குளிக்க வைக்கணும், சாணத்தை அள்ளி அந்த இடத்த தூய்மைப்படுத்தணும். காட்டுக்குள்ள முழு நேரமும் தியானம் பண்ணி நேரத்தை செலவிட நினைச்ச துறவிக்கு இப்போ இந்த வேலைலாம் பார்க்கறதுக்கே நேரம் சரியா இருக்கு. சரின்னு மாட்டுக்கு புல் வாங்கறதுக்காக இப்போ கிராமத்துக்கு போறாரு. இந்த முறை கிராமத்து மக்கள் அவருக்கு இன்னொரு ஆலோசனை சொல்றாங்க, நீங்க புல்லு வாங்கலாம் இவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்பட வேண்டாம், எங்க ஊர்ல ஒரு விதவை பொண்ணு இருக்கா, அவளோட கணவன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இறந்து போனாரு, அவளுக்கு அம்மா அப்பாவும் கிடையாது, பேசாம நீங்க உங்க வீட்டு வேலைகளெல்லாம் பார்க்க அவளை ஒத்தாசையா வச்சுக்கோங்கன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம உங்க குடிசைக்கு பின்னாடி இருக்கிற கொஞ்சம் நிலத்தை நாங்க ஒரு விளைநிலமா உருவாக்கி தரோம், அங்க நீங்க தேவையான தானியங்களும் காய்கறிகளும் வளர்த்துக்கலாம்னு சொல்றாங்க. துறவியும் இதுக்கு சம்மதிக்கிறாரு. அன்னையில இருந்து அந்த பெண் பூனைக்கு பால் கொடுக்கறது, மாட்டை பாத்துக்கிறது, பால் கறக்கிறது, தோட்டத்தை பாத்துக்கிறதுன்னு எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிக்கிறா. தனியாளா இருந்து எல்லா வேலையும் பார்த்து கஷ்டப்படுறாளேன்னு துறவியும் அப்பப்போ நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் அந்த பெண்ணுக்கு வேலைகள்ல உதவிகள் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்குள்ள ஒரு நட்பு உருவாக ஆரம்பிக்குது. 2 பேரும் பேசி பழகி அதிக நேரத்தை செலவிட ஆரம்பிக்கிறாங்க.
இப்படியே நாட்கள் போக போக அந்த நட்பு காதலாகுது, காதல் நெருக்கமான உறவா மாறுது. இது கடைசியில எங்க போய் முடியுதுன்னா, கொஞ்ச நாள்ல அந்த பெண் கர்ப்பவதி ஆயிடுறாங்க. கொஞ்ச மாசத்துக்கு அப்புறம் அவளுக்கு குழந்தையும் பிறக்குது. இப்போ தன்னோட குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய சூழல்ல தள்ளப்பட்ட துறவி அதுக்காக மேலும் கடுமையா வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இப்படியே நாட்கள் ஓட ஒரு நாள் தன்னோட வேலையெல்லாம் முடிச்ச துறவி களைப்பா ஒரு மரத்தடியில வந்து உட்கார்ந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. நம்ம என்னதான் பண்ணிட்டு இருக்கோம்? ஆன்மீக ஞானத்தை அடையறதுக்காக ஏற்கனவே இருந்த குடும்பத்தை விட்டுட்டு தான் இங்க வந்தோம். இப்ப பார்த்தா மறுபடியும் குடும்பம்ன்ற வட்டத்துக்குள்ள வந்து நிக்கிறேன். மறுபடியும் சம்சார வாழ்க்கையில வந்து மாட்டியிருக்கேன். இந்த விஷயம் எல்லாமே துறவியோட புத்திக்கு தோன்றதுக்கு முன்னாடியே வேக வேகமா நடந்து முடிஞ்சிருச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த பூனைதான்ற புரிதலுக்கும் வந்தாரு. இப்படி கதையை சொல்லி முடிச்ச மூத்த துறவி இளம் துறவி கிட்ட இப்படி சொல்றாரு. மகனே, தலைமை துறவி உன் வாழ்க்கையில பூனைக்கு இடம் கொடுத்துடாதன்னு சொன்னதுக்கு அர்த்தம் உண்மையான பூனை கிடையாது. உன் மனசுல எந்த விதமான இச்சைகளுக்கோ மன சிதறல்களுக்கோ ஒரு சின்ன அளவு இடம் கூட என்னைக்கும் கொடுத்துடாத. அப்படி நீ இடம் கொடுத்துட்டா உன் சுயநினைவுக்கு நீ வரத்துக்கு முன்னாடியே உன் மொத்த வாழ்க்கையும் முடிஞ்சு போயிடும்னு சொல்றாரு. நம்ம அன்றாட வாழ்க்கையில பார்த்தோம்னா பல முறைகள் நமக்கு ஒரு விஷயம் தப்பானதுன்னு தெரிஞ்சே அதை நம்ம பண்றோம். ஒரு டைம் தானே பண்ண போறோம், இதுல என்ன தப்பாயிட போகுதுன்னு நமக்கு நாமளே சமாதானமும் சொல்லிப்போம். ஆனா பிரச்சனையே அங்கதான் ஆரம்பிக்கும். நம்ம மைண்டுக்கு லைட்டா அந்த ப்ளஷரை காட்டிட்டோம்னா அதுல இருந்து அடிக்கடி அந்த ப்ளஷர் வேணும்னு நம்ம மைண்டு டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு அறியாமலேயே அந்த புதைக்குழியில விழுந்துடுவோம். இப்படிதான் ஒரு மனுஷனுக்குள்ள தீய பழக்கங்கள் தங்க ஆரம்பிக்குது. எக்ஸாம்பிளுக்கு ஆபாச படங்களை எடுத்துக்குவோம். நிறைய இளைஞர்கள் ஜஸ்ட் ஒரு முறை மட்டும் பார்க்கலாம்னு தான் ஆரம்பிப்பாங்க. அவங்க மைண்ட்ல அதுக்கான ஸ்பேஸ் கொடுத்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஆனா அன்னையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அது அவங்களோட மனசுல வேரூன்றி நிக்க ஆரம்பிச்சிடும். இதே மாதிரி தான் இந்த எக்ஸாம்பிள் ஜங்க் ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட், குடி, சிகரெட்னு எல்லாத்துக்குமே பொருந்தும். கடைசியில இதே மாதிரி நிரந்தரம் இல்லாத பிளஷரால நம்ம ஹெல்த் கெடுத்துக்க ஆரம்பிச்சு கடைசியில லைஃபையே கெடுத்துப்போம். நம்ம மனசுக்கு மிகப்பெரிய ஆற்றல் இருக்கு. அது நம்ம ஃப்ரெண்டாவும் மாற்ற முடியும், நம்மளோட எதிரியாவும் மாற்ற முடியும். நம்ம மனசை சரியான வழியில கட்டுப்படுத்தினா அதை வச்சு நம்ம லைஃப்ல எவ்வளோ வேணாலும் சாதிக்கலாம். அதே சமயத்துல அதை கட்டுப்படுத்தாம விட்டுட்டோம்னா நம்ம வாழ்க்கையில போகக்கூடாத இடத்துல போய் நம்மளை விட்டுரும். செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாத மைண்டு ஒரு ஸ்டியரிங் வீலே இல்லாத கார் போல, தண்டவாளம் இல்லாத ஒரு ரயில் போல. ஸ்பீடு மட்டும் இருக்கும், ஆனா போற திசையை கட்டுப்படுத்த முடியலன்னா அது எவ்வளோ பெரிய ஆபத்துல முடியும். அதே மாதிரி நம்ம மைண்டையும் எந்த டைரக்ஷன் நோக்கி போகணும்னு கண்ட்ரோல் பண்ணி கைட் பண்ண வேண்டியது நம்ம எல்லாரோட மிக முக்கியமான கடமை. அப்படி பண்ணலன்னா நம்ம வாழ்க்கையவே அதுக்கு விலையா கொடுக்க வேண்டியதுதான். ஸோ மக்களே, இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக், ஷேர் அண்ட் கமெண்ட்டும் பண்ணிருங்க. அடுத்த வீடியோல இதே மாதிரியான சுவாரஸ்யமான கதையோடு வந்து உங்களை சந்திக்கிறேன். Until then, stay tuned, take care, bye bye.